ராமபுரம் ஊர்ல அன்னைக்கு காலையில நேரமே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. ஊரில இருக்கிற தாத்தாராவ் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்துச்சு. அது கோழி கூவுற சத்தமும் இல்ல, கழுத கணிக்கிற சத்தமும் இல்ல. ஒருவேளை துருப்பிடிச்சிருக்கிற பழைய கதவை திறக்கிற சத்தமானு பார்த்தா அதுவும் இல்ல. ஆனா இந்த மூணு சத்தத்தையும் ஒன்னா சேர்ந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. அதுதான் சங்கீத மேட சாவித்திரியோட குரல். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். வாக்குரிமை தந்த பதியால் வாழ்ந்திடவே வந்த சதினான். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. போதும் நிறுத்திடி உன்னோட பாட்டை. உன்னோட இந்த ராட்சச குரலு கேட்டா அந்த சரஸ்வதி தேவியே கண்ணீர் விட்டுரும். ஊருக்குள்ள இருக்கிற நாய்ங்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. என்னங்க என் சங்கீதத்தை இவ்வளோ கேவலமா பேசுறீங்களா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? உங்க காது செவிடாயிருக்கும். என் காது செவிடாகலடி, உன்னோட குரலு தான் உன்னை விட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு மேல இருக்கிற காக்கா கூட பயந்து நடுங்கி ஓடி போச்சு. வீட்டுக்கு வெளியில இருக்கிற பசுமாடு பால் கூட கொடுக்க மாட்டேங்குது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பார்த்து பொறாம. இவ குரல் இவ்வளோ நல்லா இருக்கே, இவ இவ்வளோ அழகா பாட்டு பாடுறாளேன்னு உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்து வயிற்றெரிச்சலு. சரியா அந்த நேரத்துலதான் ஊர்ல டங்கோர போடுற சத்தம் கேட்டுச்சு. கேளுங்க ஐயா, கேளுங்க. நம்ம ஊரு ஜமீன்தாரரான ஜனார்தன் ஐயா இந்த ஊர்ல ஒரு பாட்டு போட்டிய ஏற்படுத்தலான்னு நினைச்சிருக்காரு. அதனால இன்னிக்கே பதிவு செய்யணும்னு சொல்றாரு. ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த கிராமத்தோட கான குயிலும் அப்படின்னு தங்க கால் கொலுசும் பரிசா கொடுக்க போறாருன்னு தெரிவிக்கிறேன். அத கேட்டதுமே சாவித்திரி கண்ணுல ஒரு சந்தோஷம், எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. கேட்டிங்களா? உண்மையிலேயே அந்த கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் எனக்காக தான் இந்த போட்டியவே ஏற்படுத்தியிருக்காரு. தாத்தாராவ் பயந்து போய், வேண்டாம் சாவித்திரி, வேண்டாம், என் பேச்சு கேளு. உன்னோட குரல் கேட்டா இந்த ஊர்ல இருந்தே நம்மள ஒதுக்கி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இருக்கிற ஒரு பசுமாடு கொடுக்கற பால்ல தான் நம்ம பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, உங்களுக்கு என் குரல் மேல என் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா எனக்கு என் குரல் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அன்னில இருந்து தாத்தாராவோட நிலைமை பாவம் ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு. சாவித்திரியோட சாதனை நேரம் ஆரம்பமாச்சு. சாவித்திரி சரிகமப்பான்னு சொன்னா போதும், அவனால அதை கேட்க முடியாம உடனே கலப்பைய மம்முட்டிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வேலைக்கு போயிடுவான். அப்படி சாவித்திரியோட சங்கீத சாதனத்தை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாவித்திரம்மாவோட குரல் கேட்டா நம்ம ஆத்துல இருக்கிற தவளைங்க கூட வாய் மூடிக்குது. ஆமா ஆமா, அவங்க பாட ஆரம்பிச்ச என் கோழி கூட முட்டையிட மாட்டேங்குது. இந்த விஷயம் அந்த ஊர்லயே புகழ்பெற்ற பாடகியான கோகிலாமாவோட காதுல விழுந்துச்சு. அவங்க அதை கேட்டு சிரிச்சாங்க. வெற்றி நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்தான். அவன் தலையில முடியல, ஆனா தாடி பெருசா இருந்துச்சு. கழுத்துல பல விதமான மணிங்க, கையில ஒரு தம்பூரா இருந்துச்சு. பார்க்கவே அவன் வித்தியாசமா தான் இருந்தான். அவன் நேரா பாப்பாரா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட நின்னான். சரியா அப்பதான் சாவித்திரி உள்ள இருந்து சரிகமப்பா அப்படின்னு சத்தமா பாட ஆரம்பிச்சா. அத கேட்க முடியாம உடனே அந்த ஆளு கைய வச்சு காதை மூடிக்கிட்டான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த குரலை என்னால கேட்கவே முடியல. சாவித்திரி கோவமா வெளியில வந்தா. அப்ப தாத்தாராவும் வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். யாருடா நீ? என் பாட்டைய நிறுத்த சொல்றவன்? இங்க பாருமா, என் பேரு கந்தர்வா கந்துராவ். நான் இமயமலத்துல சங்கீதம் கத்துக்கும் போது அந்த சங்கீத தாயிய வந்து எனக்கு வரம் கொடுத்திருக்கா. அப்போ தாத்தாராவ், ஐயா நீங்களாவது சொல்லுங்க, என் பொண்டாட்டி குரல் எப்படி இருக்குன்னு. உனக்குள்ள திறமை இருக்கு, ஆனா உன் குரல்ல திறமை இல்ல. உன்னோட குரலை பூட்டி வச்சிருக்காங்க. அந்த குரலை திறந்தா மட்டும்தான் உன்னால நல்லாவே பாட முடியும். அப்படியா? அந்த குரலை திறக்கிற சாவி எங்க இருக்கு? அந்த குரலை திறக்கிற சாவி கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. அந்த சங்கீத தேவதை நேரா வந்து எனக்கு ஒரு லேகியத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கையில இருந்து ஒரு பழைய பெட்டியை எடுத்தாரு.
அதுல கருப்பா பாக்குறதுக்கு ஏதோ ஒரு லேகியம் மாதிரி இருந்துச்சு. இது சாதாரணமான லேகியம் இல்ல, சஞ்சீவினி மலையில உருவாக்குன லேகியம். இந்த லேகியத்தை சாப்பிட்டா பேச முடியாதவங்களுக்கு கூட உண்மையிலேயே பேச்சு வந்துரும். அப்படியா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊர்ல யாராவது பேச்சு வராதவங்க இருந்தா அவங்க மேல செஞ்சு காட்டுறேன். அப்பதான் அந்த ஊர்ல பிறந்து விழுந்த ஒரு ஊமை அந்த பக்கமா நடந்து வந்தான். அவன் ஊமைன்னு தெரிஞ்சுக்கிட்ட குண்டுராவ் அவனை பக்கத்துல வர சொல்லி அந்த லேகியத்துல கொஞ்சம் எடுத்து அவன் நாக்குல தடவி, இப்போ பேசுப்பா. அதுக்கு அந்த பையன் அ, 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 அம்மா. அப்படின்னு தெளிவா சொன்னான். அதை பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு அந்த லேகியம் வேணும், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன். இங்க பாருங்க, இதுக்கு விலையே கட்ட முடியாது, அவ்வளோ அற்புதமானது. இருந்தாலும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட இருக்கிறதுனால என்னோட மனசிறங்கி நான் சொல்றேன். இந்த லேகியத்துக்கு 5 வராகங்க. என்னது, 5 வராகமா? வேண்டாம் சாவித்ரி, அவனை பார்த்தா சரியான மோசம் பண்ற மாதிரியே தெரியுது. அவனை நம்பி ஏமாந்து போகாத. எனக்கு கால் கொலுசு, அந்த விருது எல்லாம் வேணுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட 5 வராகங்க இல்ல, என்கிட்ட பசுமாடு மட்டும்தான் இருக்கு. அதை உங்களுக்கு கொடுக்கறேன். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கொடுக்கும். குண்டுராவ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மீனு தானா வலையில வந்து மாட்டிக்கிச்சின்னு நினைச்சான். சொல்ல போனா அந்த பையனுக்கு கொஞ்சமா சில வார்த்தைங்க பேச வரும். அம்மா அப்பா 2 வார்த்தை தெளிவாவே வரும். அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்து நடிக்க சொல்லியிருந்தான் குண்டுராவ். அதே மாதிரி அந்த பையனும் வந்து 1 ரூபாவுக்காக நடிச்சான். சரிம்மா, உன்னோட கனவுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு நீ பாட்டு என்னைக்கு போட்டி இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் பாடக்கூடாது. நீ பாடாம இருந்தா மட்டும்தான் அந்த லேகியம் உன் தொண்டையில போய் இன்னும் அற்புதமான மாய குரல் வரும். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். சாவித்ரி புருஷன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வீட்ல இருக்கிற பழைய மாட குண்டுராவ் கிட்ட கொடுத்து அவன் கிட்ட இருக்கிற அந்த லேகியத்தை எடுத்து முந்தானையில சொருவிக்கிட்டான். போட்டிக்கான நாளும் வந்துச்சு. ஊஜனமே கோவில தான் இருந்துச்சு. தாத்தாராவ் யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில போய் நின்னுக்கிட்டு இருந்தான். குண்டுராவ் ஜனங்களா நின்னுக்கிட்டு எப்ப தப்பிச்சு ஓடி போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். போட்டியும் தொடங்குச்சு. முதல்ல கோகிலாமா பாடினாங்க. அவங்களுடைய அருமையான குரலுக்கு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்போ சாவித்ரி பாட வேண்டிய நேரம். என்னம்மா உங்க பேரு? என் பேரு ராமாபுரா கானக்குயில் சாவித்ரி. சாவித்ரி கண்ணை மூடிக்கிட்டு லேகியா அதோட வேலையை காட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாட்டு பாட ஆரம்பிச்சா. சாரி காமா பதனிசா. அவ வாயிலிருந்து வந்தது பாட்டு இல்ல, அது ஒரு வித்தியாசமான சத்தம். அந்த சத்தத்தை யாராலையும் கேட்க முடியாது. அது என்ன சத்தம்னு கூட யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கூட்டத்துல இருக்கிற சில பேர் பயந்து ஓடியே போயிட்டாங்க. கோவில் கோபுரத்துல உட்கார்ந்து இருந்த பறவைங்க எல்லாம் ஓடி போச்சு. சாவித்ரி கண்ணு திறந்து ஆச்சரியமா பார்த்தா. அவ குரல் ஏன் அப்படி இருக்குன்னு அவளுக்கே தெரியல. அவ மறுபடியும் முயற்சி பண்ணா. மறுபடியும் குரல் ரொம்ப பயங்கரமா வந்துச்சு. ஜனங்க எல்லாரும் ரொம்ப கோவமா, இதென்ன பேய் பாட்டா இல்ல உன் குரல் ராட்சச குரலான்னு கத்துனாங்க. சாவித்ரிக்கு அவமானம் தாங்க முடியல. அவ கூட்டத்துல குண்டுராவ பார்த்தா. ஆனா அவன் ஏற்கனவே அங்கிருந்து ஓடியே போயிருந்தான். அப்போ தாத்தாராவ் ஜமீன்தார் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். பாத்தியா சாவித்ரி, உன்னோட பேராசை, உன்னோட எண்ணம் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. கெட்ட வழியில போனா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். எல்லாரும் சாவித்ரிய பார்த்து ஐயோ பாவம்னு நினைச்சாங்க. அப்ப அந்த ஊர் ஜமீன்தார் வந்து, இங்க பாருமா, உனக்கு பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கு இது வழி இல்ல. சரியான வழியில போனாதான் எல்லாமே முடியும். அன்னைக்கு சாயந்தர நேரம் தாத்தாராவும் சாவித்ரியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்பவாவது தெரிஞ்சதா? சாவித்ரி அழுதுகிட்டே, நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னோட பேராசனாலதான் நம்ம பசுவை கூட நான் இழந்துட்டேன். தாத்தாராவ் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி, பரவாயில்லடி, மாடு போனா போட்டோம், இன்னையிலிருந்து என் காது கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் பாடவே மாட்டேன். உன்னை பாட வேண்டான்னு சொல்லல. போட்டிக்கெல்லாம் போவாம உன் சந்தோஷத்துக்காக எப்ப பாடணும்னு தோணுதோ அப்ப பாடு, பரவாயில்ல. அன்னையிலிருந்து சாவித்ரி போட்டியில கலந்துக்கிறத விட்டுட்டா. ஆனா அவருடைய மனசு சந்தோஷத்துக்காக சமையல் அறையில வீட்டு வாசல்ல உட்காந்து அடிக்கடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, முதல்ல இருந்த அந்த பயங்கரமான குரல் இப்ப அவளுக்கு இல்ல. இப்ப அவ பாடுறத ஓரளவுக்கு கேக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நினைச்சு அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா.
இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அது சரியான நேரத்துல வெளியில வரும். நமக்கு ஒண்ணு வரமாட்டேங்குதுன்னு நினைச்சு கஷ்டப்படுறதை விட்டுட்டு அது சரியா வரணும்னு முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா ஒரு நாள் சரியாகும். வீராபுரம் மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்க மத்த காலம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா குளிர்காலம் மட்டும் ரொம்ப கொடுமையா இருக்கும். மலையிலிருந்து வீசுற அந்த குளிர்காத்தால உடம்பெல்லாம் உறைஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல குளிர்காலம் வந்தாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர ஒரே ஒரு பேர், அது கங்கணம் காந்தையா பேரு தான். காந்தையாவுக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய ஜவுளி கடை இருந்துச்சு. அவனுடைய ஜவுளி கடையில எல்லா துணிகளும் இருக்கும். அதுலயும் முக்கியமா குளிர்காலத்துக்கு பயன்படுற போர்வைங்க, ஸ்வெட்டருங்க, ஸ்கார்ஃபுங்க, தொப்பிங்க, இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். காந்தையாவுக்கு பணத்து மேல ஆசை இல்ல, பைத்தியம். அவனுடைய பொண்டாட்டி சுகுணா மட்டும் அவன மாதிரி இல்ல, ரொம்பவும் நல்ல மனுஷி. ஆனா புருஷனோட கஞ்சி புத்திக்கு முன்னாடி அவங்க நல்ல குணம் எதுவும் வேலை செய்யல. அன்னைக்கு சாயந்தர நேரம் நல்ல குளிர் காத்து வீசிக்கிட்டு இருந்தப்போ காந்தையா முகத்துல ஏதோ ஒரு தெரியாத சந்தோஷம். அப்போ சுகுணா சுட சுட டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து, ஏங்க, இன்னைக்கு குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, இருந்தாலும் கடைகிட்ட யாருமே வரலங்க. குளிர் அதிகமானா தானே நம்மளுக்கும் நம்ம கல்லால காசு வரும். இதுக்காக தானே நம்மளும் 6 மாசமா காத்துக்கிட்டு இருக்கோம். சுகுணா ரொம்ப கவலையா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம் அந்த ரங்கம்மா 3 நாளா நம்ம கடை பக்கத்துலயே அந்த பக்கம் இந்த பக்கம்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த குளூர்ல ரொம்ப ஒதுரிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூளையில விழுந்திருக்கேன் அந்த பெட்ஷீட்டு, அதை எடுத்து அவங்களுக்கு சும்மா கொடுக்கலாம் இல்லைங்க. நீ என்னதான் சொன்னாலும் என்னோட மனசு கரையவே கரையாது. அந்த பழைய பெட்ஷீட்டை நான் ரொம்ப குறைவான விலைக்கு எப்படியாவது வித்துருவேன். நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இங்க நின்று வியாபாரம் செய்யாத, முதல்ல கிளம்பி உள்ள போ. சுகுணா ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ள போயிட்டா. அதுக்குள்ள ரங்கா அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற ஒருத்தன் காந்தையாவோட துணிக்கடைக்கு வந்தான். ஐயா வணக்கங்கய்யா. காந்தையா அவனை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து, என்னடா பிச்சை கேட்க வந்திருக்கியா? இது பெட்ஷீட்டோட கடை. அப்போ ரங்கா, ஐயா எங்க அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ரொம்ப குளிர் காய்ச்சல். அவங்க குளிருக்கு ரொம்ப உதறாங்க. குறைவான விலையில பெட்ஷீட் ஏதாவது இருந்த கொடுங்க ஐயா. காந்தையா சிரிச்சுக்கிட்டே, குறைவான விலைக்கு உனக்கு பெட்ஷீட் வேணும் அப்படின்னா நீ மார்க்கெட்டுக்கு தான் போகணும், இங்கெல்லாம் குறைவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் பழசா இருந்த கலர் எல்லாம் போயிருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து வெளியில வச்சான். இந்தா எடுத்துக்கோ, இது மட்டும் தான் குறைவான விலைக்கு கிடைக்கும். ரங்கையா ஆசையா அந்த பெட்ஷீட்டை பார்த்து, இந்த பெட்ஷீட்டுக்கு எவ்வளோங்க ஐயா? அதை கேட்டு காந்தையா, சரி இந்த பெட்ஷீட்டை ஒரு 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போ. ரங்கா ரொம்ப கவலையா, என்னங்க ஐயா சொல்றீங்க? இந்த பெட்ஷீட்டுக்கு 50 ரூபாவா? ஐயா 10 ரூபாக்கே கிடைக்கும் ஐயா, 50 ரூபான்னு சொல்றீங்க. நான் ஆட்டோக்காரன், என்கிட்ட 20 ரூபா தாங்க ஐயா இருக்கு. என்னது 20 ரூபாவா? இங்கெல்லாம் குறைவான விலைக்கு கிடைக்காது, சந்தையில தான் கிடைக்கும். என்னன்னா நீ சந்தைக்கு போய் வாங்கிக்கோ. அதுக்கு ரங்கா, ஐயா எங்க அம்மாவோட உயிர் விஷயத்துல விளையாடாதீங்க ஐயா. காந்தையா ரொம்ப கோவமா, உங்க அம்மாவோட உயிருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல இங்கிருந்து வெளியே போறியா இல்லையா? போய் இங்கிருந்து கிளம்பி போ சொல்றேன்ல. ரங்கா கவலையோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சோகமாக இருந்து போனான். அதை பார்த்து சுகுணாவுக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிச்சுது. இப்படியே நாட்களும் போச்சு. அந்த ஊர்ல குளிர் ரொம்பவும் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் வெளியில வர்றதுக்கே ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு காந்தையா அவனுக்கு எவ்வளவு விலை தோணுதோ அதை வச்சு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊருக்கு புதுசா டாக்டர் வேலையை பார்க்க வந்த டாக்டர் ராமு அவருடைய சின்ன கிளினிக் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர்கிட்ட ரங்கா பதட்டமா வேகமா ஓடி வந்தான். அப்போ ரங்கா, டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர், எங்க அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, உடம்பு சில்லுன்னு ஆயிருக்கு. டாக்டர் ராமு ரங்கா சொன்னதை கேட்டு, உங்க அம்மாவுக்கு வயசாயிருக்குல்ல, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. இப்போ உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. உங்க அம்மா எப்பவுமே சூடா இருக்கணும். ஒரு நல்ல பெட்ஷீட்டை வாங்கிட்டு வந்து உங்க அம்மாவுக்கு போத்தி விடு. ரங்கா அழுதுகிட்டே, ஐயா நான் பெட்ஷீட்டை எங்க ஐயா போய் வாங்குறது? காந்தையாவோட கடையில ஆகாயத்துக்கு எட்டுது வேலை. டாக்டர் ரங்காவோட நிலைமைய பார்த்து ரொம்பவும் கவலையா, ஐயோ ரங்கா, இப்ப நான் என்ன ரங்கா பண்றது? சரி இந்த காசு எடுத்துட்டு போய் இந்த காசுல பெட்ஷீட்டை வாங்கிட்டு வா. ரங்கா ஆச்சரியமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு, ஐயா உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இங்க பாரு ரங்கா, இங்கிருந்து முதல்ல கிளம்புப்பா.
ரங்கா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆசையா காந்தையாவோட கடைக்கு வந்தான். அப்ப காந்தையா கடையில உட்காந்துக்கிட்டு சூடா பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கா காந்தையாவோட கடைக்கிட்ட வந்து, ஐயா, நான் மறுபடியும் வந்திருக்கேங்க ஐயா. காந்தையா ரங்காவை பார்த்து, இங்க பாருப்பா, 150 ரூபா கொண்டு வந்திருக்கியா? ஐயா, எங்க அம்மாவோட நிலைமை நல்லா இல்ல. இந்தாங்க ஐயா 100 ரூபா. இதுக்கேத்த மாதிரி ஏதாவது பெட்ஷீட்டை கொடுங்க. 100 ரூபான்னு சொன்ன உடனே காந்தையோட முகத்துல ஒரு பயங்கரமான சந்தோஷம். ரங்கா கையில இருக்கிற அந்த பணத்தை வாங்குறதுக்காக ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப காந்தையா, ஐயோ ரங்கா, நீ ரொம்ப தாமதமா வந்திருக்க. காலையில இருந்து நல்ல பெட்ஷீட் எல்லாம் நல்லபடியா வியாபாரமாச்சு. இந்த விலைக்கு என்கிட்ட பெட்ஷீட் இல்ல. ஐயா, நீங்க தான் ஏன் எப்படியாவது காப்பாத்தணும். காந்தையா வீட்டுக்குள்ள போய் ஒரு மூலையில இருக்கிற போர்வையை கொண்டு வந்து, அப்பா, உன் நிலைமைய பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த பெட்ஷீட்டோட விலை 150 ரூபா. 150 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? 150 ரூபாவா? என்கிட்ட டாக்டர் கொடுத்த 100 ரூபா மட்டும் தாங்க ஐயா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு கொடுங்க ஐயா. அதுக்கு காந்தையா, இங்க பாரு ரங்கா, இதோட விலை 200 ரூபா. ஏதோ போனா போகுதுன்னு 150 ரூபாக்கு கொடுக்குறேன். 150 ரூபா இருந்தா எடுத்துட்டு போ, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு. ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா. எங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த 100 ரூபாவை வாங்கிட்டு பெட்ஷீட்டை கொடுங்க. 50 ரூபா கடனை கொடுங்க. காந்தையா கோவமா, சி, உனக்கு கடனை கொடுத்து நான் கடன்காரன் ஆகணுமா? போ. ரங்காவோட ஆசையெல்லாம் நிராசையாயிடுச்சு. வேற வழி இல்லாம அவன் ரொம்பவும் கவலையோட அங்கிருந்து திரும்ப போயிட்டான். ஆனா காந்தையா மட்டும் அந்த போர்வைக்கு நாளைக்கு 200 ரூபாய் வச்சு விக்கணும் அப்படின்னு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. காந்தையா விலை அதிகமான 3 போர்வைய போத்திக்கிட்டு அவனுடைய வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு அவன் கடையில இருந்து ஏதோ புகை வர ஆரம்பிச்சுது. புகை, நெருப்பு மேல இருக்கிற வீடு வரைக்குமே வந்துச்சு. காந்தையாவோட கடையில இருக்கிற எல்லா துணியும் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ சுகுணா வந்து காந்தையாவை எழுப்புனா. எந்திரிங்க, புகையா இருக்கு. எங்க நெருப்புங்க? ஐயோ, கடையெல்லாம் தீப்பிடிச்சு எரியுதே, என்னோட கடை. 2 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கதவு கிட்ட வந்தாங்க. ஆனா ஏற்கனவே அந்த இடையெல்லாம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. புகையால மூச்சு விடவும் முடியல. காந்தையா சத்தமா கத்துனா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்க உயிர் போகுது அப்படின்னு சொல்லி அவன் சத்தமா கத்தும் போது அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஊச்சனங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. ஐயோ, காந்தையோட வீட்டுக்கு தீப்பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசினாங்களே ஒழிய யாரும் உதவி செய்ய போகல. அந்த நேரத்துலதான் அம்மாவுக்கு போர்வை வாங்க முடியல அப்படிங்கிற கவலையில ரங்கா அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற அந்த குரல் கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் காந்தைய வீட்டுக்கிட்ட போனான். ஜனங்க கிட்ட, ஐயோ, உள்ள அம்மாவும் ஐயாவும் இருக்காங்க. இங்க பாரு ரங்கா, உள்ள போக முடியாது. நெருப்பு பாத்தியா உள்ள எப்படி இருக்குன்னு? ஆனா ரங்கா கேக்கல. உடனே அவன் அந்த வீட்டுக்கு பின்னாடி போனான். அங்க நெருப்பு கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப டாக்டர் அங்க வந்தாரு. ரங்கா எல்லாருக்கும் உதவி செய்யறத போகிறத பார்த்து, ரங்கா பார்த்து பத்திரம், கதவை உடைச்சே ஆகணும். ஒரு கல்லை எடுத்து அவன் அந்த கதவை ஓங்கி அடிச்சான். உடனே அந்த கதவும் உடஞ்சி விழுந்துருச்சு. ஏற்கனவே மயக்கத்துல இருந்தாங்க காந்தையாவும் சுகுணாவும். 2 பேரையுமே ரங்கா பத்திரமா வீட்டை விட்டு வெளியில தூக்கிட்டு வந்தான். வெளியில அந்த குளிர்ல நின்னுக்கிட்டு இருக்கும் போதுதான் காந்தையாவுக்கு அறிவே வந்துச்சு. கண்ணுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அவனுடைய சொத்துக்கள் எல்லாமே எரிஞ்சி சாம்பல் ஆயிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதுதான் அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ காந்தையா, ஐயோ, என்னோட பணம் காசு எல்லாமே போயிடுச்சு. இப்போ எனக்கு போத்திக்கிறதுக்கு கூட ஒரு பெட்ஷீட் இல்லாம போயிடுச்சு. அவன் குளிர் தாங்காம நடுங்கிக்கிட்டு இருந்தான். அவன் உடம்புல துணியை தவிர வேற எதுவுமே இல்ல. அவன் சேர்த்து வச்ச பணம் இப்ப அவனை காப்பாத்த வரல. ஜனங்க எல்லாரும் அவனை வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கா மட்டும் ரொம்ப கவலையா காந்தைய பக்கத்துல போனான். எதிரில ரங்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில போட அப்படின்னு விரட்டின ரங்கா தான் இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். காந்தையா ரங்காவை பார்த்து, ரங்கா, நீயா அன்னைக்கு ஒரு பெட்ஷீட்டை கேட்டு நான் உனக்கு கொடுக்கல. இன்னைக்கு என்னையும் என் பொண்டாட்டியும் நீ தான் காப்பாத்திருக்க. அத கேட்டு ரங்கா, ஐயா, உயிரை விட பெருசு எதுவுமே இல்லைங்க ஐயா. ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தானங்க ஐயா உதவி செய்ய முடியும். என்னால முடிஞ்சது இதுதாங்க ஐயா. உங்களை இன்னைக்கு காப்பாத்திருக்கேன். குளூர்ல உதறாதீங்க. டாக்டர் காந்தையோட தோள்ல கைய போட்டு, பாத்தியா காந்தையா, இவ்வளோ நாளா நீ யாருக்குமே உன்னோட பிஸ்னாரி தனத்தினால உதவி செய்யல. ஆனா இன்னைக்கு அந்த ரங்கையா தான் அவனோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம உனக்கு உதவி செஞ்சு உன் உயிரை காப்பாத்திருக்கான்.
காந்தையாவுக்கு முதல் தடவையா அறிவு வந்திருந்துச்சு. இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவன் கவலைப்படல. காந்தம்மா ரங்கா செஞ்ச உதவிக்கு அவனுக்கு நன்றியை தெரிவிச்சா. அதே மாதிரி தான் காந்தையாவும் ரங்காவோட கைய பிடிச்சுக்கிட்டு செஞ்ச உதவிக்கு அவனுக்கு நன்றிய தெரிவிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பணமும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ நாளைக்கு ஒரு ஆபத்துன்னு வந்து நம்ம தவிக்கும் போது நமக்கு உதவி செய்ய வராது. அதுக்கு பதிலா நல்ல ஆட்களா 4 பேரை நம்ம சுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம கஷ்ட காலத்துல அவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க.